இன்றைக்கு போக்சோ வழக்குகள் பேசுபொருளாக உருவாகி இருக்கின்றன. அதற்கு அடிப்படை காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு தைரியத்தை தந்து அச்சத்தை போக்கியதால் தான் ஆகும். பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தால் எஃப்ஐஆர் போடுவதற்கே பல நாட்கள் காத்திருந்த அந்த காலத்தில் இப்பொழுது பெண்கள் பயந்து புகார் கொடுப்பதை தவிர்த்து இருக்கின்றனர் என்று சொன்னால் அதற்கு இன்றைய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதுதான் உடனடி காரணம் என்பதை நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் காரணமாகவே போக்சோ வழக்குகள் அதிகரித்துள்ளன. பொருளாதார குற்றப்பிரிவு வழக்குகள், வணிக குற்ற வழக்குகள், சைபர் கிரைம் வழக்குகள், மகளிர் உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளும் வழக்குகள் போன்றவையெல்லாம் இன்றைக்கு மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கின்ற காரணத்தாலும் அது தனித்தனியே புதிய நீதிமன்றங்கள் உருவாகி இருக்கின்ற காரணத்தாலும் மக்கள் நீதிமன்றங்களை நாடுகிற சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நீதிமன்றங்களின் தேவை அதிகரித்திருப்பது என்று சொன்னால் அதற்கு காரணம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதை தவிர வேறல்ல. கன்றி முதிர்ந்த கலிய பலனால் செய்யினும் என்றும் சிறியார்கண் எந்நாளும் தோன்றாதாம் ஒன்றாய் விடினும் உயர்ந்தால் படுங்குற்றம் குன்றின் மேல் இட்ட விளக்கு என்பது பழமொழி. சிறியார் என்ன தவறு குற்றம் செய்தாலும் சமூகத்தால் பெரிதாக எடுத்துக் கொள்ளப்படாது. ஆனால் பெரியார் ஒரு சிறு தாளும் குன்று மேல் வைத்த விளக்கு போல் அனைவருக்கும் தெளிவாய் தெரிந்துவிடும். தற்பொழுது நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்திலே 14 பெண் நீதிபதிகள் இன்றைக்கு பணிபுரிந்து வருகிறார்கள். இந்தியாவிலேயே அதிகமான பெண் நீதிபதிகள் பணிபுரிந்து வருகின்ற உயர் நீதிமன்றம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.